கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் உள்பட 3 பேர் பலி. விபத்து குறித்து ராமநத்தம் போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் தாலுகா ரெட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்மோகன் மனைவி ரேகா, வயது 36. இவர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ரேகா அவரது தோழி தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த மூமன் சங்கீத் மனைவி டெல்பின் தெரசா, இவரது 2½ வயது மகள் ரேகாவின் அக்கா இந்துமதி, இந்துமதியின் மகள் மகாலட்சுமி, ரேகா மகள்கள் நந்தனா, மிருதுளா ஆகியோர் ஒரு காரில் பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா செல்வதற்காக சென்றுள்ளனர். காரை பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் மகன் பிரவீன்குமார் ஓட்டி வந்துள்ளார். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தை அடுத்துள்ள எழுத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கார் திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த 8 பேரும் படுகாயமடைந்தனர். இதில் இந்துமதி, ரேகாவின் மகள் நந்தனா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இதுகுறித்து தகவல் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ராமநத்தம் போலீசார் படுகாயமடைந்த மற்ற 6 நபர்களையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஓட்டுநர் பிரவீன்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்துடன் சுற்றுலா சென்றபோது விபத்தில் இறந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.